நல்லெண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கிராமத்து மீன் குழம்பு பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு, சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த இதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 3 தக்காளியை அதே மாதிரி தக்காளி நல்லா அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதங்கட்டலாம். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதெல்லாம் கரைச்சி வடிகட்டிட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு. ஊற்றினா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை போடுவோம். மீனை போட்டுருவோம். மீனை போட்டு 2 நிமிஷத்தில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம். மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா, வெள்ளை சுதும்பு மீன் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் நிறையா சுரக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.